வணக்கம் ஃபியூச்சர் ஏஇஸ், நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எக்ஸாமில் வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் பிளானிங். வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் பிளானிங் என்பது ஒரு சயின்டிஃபிக் அண்ட் சிஸ்டமேட்டிக் பிளானிங் ப்ராசஸ் ஆகும். இதன் நோக்கம் ஒரு வாட்டர்ஷெட் பகுதியில் உள்ள லேண்ட், வாட்டர், வெஜிடேஷன், ஃபாரஸ்ட், லைவ் ஸ்டாக் மற்றும் ஹியூமன் ரிசோர்சஸ் ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைத்து திட்டமிட்டு இயற்கை வளங்களை பாதுகாத்து விவசாய உற்பத்தியை அதிகரித்து சஸ்டைனபிள் ரூரல் டெவலப்மெண்ட்டை உருவாக்குவது. சிம்பிளாக சொல்லணும்னா அவைலபிள் நேச்சுரல் ரிசோர்ஸை அறிவியல் முறையில் திட்டமிட்டு சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் மூலம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஏற்படுத்தும் செயல்முறை வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் பிளானிங் ஆகும். நீட் ஃபார் வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட், இதனுடைய தேவை என்ன அப்படின்னா, தற்போதுள்ள பிரச்சனைகள் சாயில் எரோஷன், வாட்டர் ஸ்கேர்சிட்டி, கிரவுண்ட் வாட்டர் டெப்ளீஷன், ஃப்ளட்ஸ் அண்ட் ட்ரவுட், லோ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி, climate change, deforestation, rural poverty. இதற்கான தீர்வு வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் பிளானிங். இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா, சாயில் கன்சர்வேஷன், வாட்டர் கன்சர்வேஷன், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், ரெடியூஸ் சாயில் எரோஷன், இன்க்ரீஸ் கிராப் ப்ரொடக்ஷன், improve irrigation, afforestation, livestock development, employment generation, sustainable agriculture, improve farmers income. Principles of watershed development planning பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ridge to valley approach. Treatment always starts from higher elevation to lower elevation. என்னுடைய ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹில், அதாவது ரிட்ஜில் இருந்து ஆரம்பித்து ஹில் டு அப்பர் ஸ்லோப் டு மிடில் ஸ்லோப் டு வேலி. இதனால் மழை நீர் வேகம் குறையும். 2, பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச். இதில் ஃபார்மர்ஸ், பஞ்சாயத், செல்ஃப் ஹெல்ப் குரூப், என்ஜிஓஸ், கவர்மெண்ட் அனைவரும் சேர்ந்து திட்டமிட வேண்டும். 3, இன்டகிரேட்டட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஒரே நேரத்தில் சாயில், வாட்டர், கிராப், ஃபாரஸ்ட், லைஃப் ஸ்டாக் அனைத்தையும் மேம்படுத்த வேண்டும். 4, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். நேச்சுரல் ரிசோர்ஸை அடுத்த தலைமுறைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும். வாட்டர்ஷெட் பிளானிங் ப்ராசஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன். இந்த இதில் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, சாயில் எரோஷன், வாட்டர் ஸ்கேர்சிட்டி, லோ கிராப் ஈல்டு. ஸ்டெப் 2, டேட்டா கலெக்ஷன். தேவையான டேட்டாஸ் ரெயின்ஃபால், சாயில், ஸ்லோப், ட்ரைனேஜ், லேண்ட் யூஸ், பாப்புலேஷன். ஸ்டெப் 3, ரிசோர்ஸ் சர்வே. இதில் என்ன ஸ்டடி பண்ணணும்னா, சாயில், வாட்டர், ஃபாரஸ்ட், அக்ரிகல்ச்சர். Step 4, watershed delineation. டோப்போகிராஃபிக் மேப், GIS, ரிமோட் சென்சிங் மூலம் வாட்டர்ஷெட் பவுண்டரி வரையப்படுகிறது. ஸ்டெப் 5, லேண்ட் கேப்பபிலிட்டி கிளாசிஃபிகேஷன். லேண்ட் சூட்டபிலிட்டி ஃபார் அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, கிராசிங், கன்சர்வேஷன். நேற்றே பார்த்தோம், இந்த LCC எதுக்கு அப்படின்னா, இந்த லேண்ட் எதுக்கு சூட்டபிள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தான். Step 6, planning conservation measures. Select suitable structures. Example, contour bund, check dam, farm pond, percolation pond. Step 7, implementation. அதாவது construction begins. Step 8, monitoring. Check whether works are successful. Step 9, evaluation. Compare before project, after project. Step 10, maintenance. இதில் ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன், ரிப்பேர் ஒர்க்ஸ், கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா ரெக்யூர்டு. என்னென்ன டேட்டா தேவை அப்படின்னா, டோப்போகிராஃபிக் மேப், சாயில் மேப், ரெயின்ஃபால் டேட்டா, ஸ்டீம் மேப், லேண்ட் யூஸ் மேப், கிரவுண்ட் வாட்டர் டேட்டா, சேட்டிலைட் இமேஜஸ், ரிமோட் சென்சிங், GIS டேட்டாபேஸ், சோசியோ எக்கனாமிக் டேட்டா. காம்போனன்ட்ஸ் ஆஃப் வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் பிளான் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு காம்போனன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டு. இதில் சாயில் கன்சர்வேஷன், வாட்டர் கன்சர்வேஷன், ட்ரைனேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டு. செகண்ட் காம்போனன்ட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டு, கிராப் பிளானிங், கிராப்பிங் சிஸ்டம், இரிகேஷன். தேர்டு ஃபாரஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டு. இதில் அஃபாரஸ்டேஷன், சோசியோ ஃபாரஸ்ட்ரி. ஃபோர்த்து லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டு. இதில் ஃபாடர், கிராசிங் லேண்டு. 5th, rural development, roads, drinking water, employment.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர்ஷெட் ட்ரீட்மெண்ட் மெஷர்ஸ். வாட்டர்ஷெட் ட்ரீட்மெண்ட் மெஷர்ஸ் ரிச் ஏரியாவாக இருந்தால் இதில் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னா கான்டூர் ட்ரென்ச், அஃபாரஸ்டேஷன், வெஜிடேட்டிவ் பேரியர் பண்ணலாம். மிடில் ஏரியாவில் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னா கான்டூர் பண்ட், டைவர்ஷன் ட்ரைன், ஃபார்ம் பாண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். வேலி ஏரியாவில் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னா செக் டேம், கல்லி பிளாக், பர்குலேஷன் பாண்ட், ரீசார்ஜ் பிட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். வாட்டர்ஷெட் ஆக்ஷன் பிளான் பார்க்கலாம். ஷார்ட் டேர்மாக இருந்தால் அதாவது 1 to 2 years இருந்தால் என்ன பிளான் பண்ணலான்னா சாயில் கன்சர்வேஷன், வாட்டர் ஹார்வெஸ்டிங். மிடில் டேர்ம் அதாவது 3 to 5 years இருந்தால் ஆக்ஷன் பிளான் எப்படி இருக்கும், இரிகேஷன், அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ்மெண்ட்டு. லாங் டேர்ம் அதாவது 5 to 10 yearsல என்ன பிளான், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு, இன்கம் இம்ப்ரூவ்மெண்ட்டு உருவாக்கணும். இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்வால்வ்டு, இதில் என்னென்ன இன்ஸ்டிடியூஷன் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், வாட்டர்ஷெட் கமிட்டி, பஞ்சாயத், ஃபார்மர்ஸ், என்ஜிஓஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். மானிட்டரிங் இண்டிகேட்டர்ஸ் பார்க்கலாம். ஃபிசிக்கல் இண்டிகேட்டர்ஸ் சாயில் லாஸ் ரெடியூஸ்ட், வாட்டர் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ்டு. ஃபினான்ஷியல் இண்டிகேட்டர் காஸ்ட் யூட்டிலைசேஷன். சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் ஃபார்மர்ஸ் பார்ட்டிசிபேஷன். என்வாரன்மெண்டல் இண்டிகேட்டர் ஃபாரஸ்ட் கவர் இன்க்ரீஸ்ட், கிரவுண்ட் வாட்டர் இன்க்ரீஸ்டு. இந்த வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் பிளானிங்கோட அட்வான்டேஜஸ் சாயில் எரோஷன் ரெடியூஸ்ட், வாட்டர் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ்ட், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் இம்ப்ரூவ்ட், crop production increased, irrigation improved, employment generated, farmers income increased, flood reduced, drought minimized, sustainable agriculture achieved. இதுக்கு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இது ஹை இனிஷியல் காஸ்ட், லேக் ஆஃப் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன், climate uncertainty, புவர் மெயின்டெனன்ஸ், டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் இதோட லிமிட்டேஷன்ஸ். கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இதில் இன்வால்வ் ஆகுது. என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னா IWMP அதாவது இன்டகிரேட்டட் வாட்டர்ஷெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட்டு PMKSY அப்படின்னா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா. இந்த ஸ்கீம்லலாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பண்ணுவாங்க, பிளானிங் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு WDC PMKSY அதாவது WDCனா வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் காம்போனண்ட்டு. நெக்ஸ்ட்டு MGNREGA இது நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சப்போர்ட்ஸ் வாட்டர்ஷெட் ஒர்க்ஸ் த்ரூ எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். அதாவது நம்ம ஊரில் 100 நாள் வேலை திட்டம்லாம் இருக்குல்ல, அவங்களை கொண்டு இந்த ஏரி குளங்கள்லாம் தூர்வாரது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் அவங்கள வச்சுக்கிட்டு இந்த ஃபார்ம் பாண்ட் ஒர்க் பண்ணுறது, செக் டேம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்கும் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ரோல் ஆஃப் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜிஸ். இதில் ரிமோட் சென்சிங் ஜிஸ் என்ன பண்ணுதுன்னா ரிமோட் சென்சிங் யூஸ்டு ஃபார் லேண்ட் யூஸ் மேப்பிங், வெஜிடேஷன் மேப்பிங், சாயில் மேப்பிங், வாட்டர்ஷெட் டெலினேஷன், இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஜிஸ் யூஸ்டு ஃபார் பிளானிங், மேப்பிங், டேட்டாபேஸ், டிசிஷன் மேக்கிங். இந்த யூனிட்டில் டிஎன்பிஎஸ்சி இந்த டாப்பிக்கில் டிஎன்பிஎஸ்சிக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். வாட்டர்ஷெட் அப்படின்னா நேச்சுரல் ஹைட்ராலஜிக்கல் யூனிட், ரிச் டு வேலி கான்செப்ட், participatory approach, land capability classification, watershed delineation, soil conservation, water conservation, groundwater recharge, check dam, farm pond, percolation pond, contour bund, contour trench, afforestation, remote sensing, GIS, IWMP, PMKSY, sustainable development, integrated resource management. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. ஈஸியான ஒரு மெமரி ட்ரிக் பார்க்கலாம். ரிட்ஜ் RIDGE அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. R ஃபார் ரிசோர்ஸ் சர்வே, I ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், D ஃபார் டெலினேஷன், G ஃபார் கிரவுண்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், E ஃபார் எவால்வேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸு. இந்த டாப்பிக்கு இந்த மாதிரி தான், இந்த ஃப்ளோவில் தான் இருக்கும். இந்த ரிட்ஜ் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு ஃப்ளோவில் புரியும். ஒரு குயிக் ரிவிஷன் பார்க்கலாம், ஃப்ளோ சார்ட் மாதிரி. ஃபஸ்ட்டு இந்த வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் பிளானிங்கில் ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன், நெக்ஸ்ட் டேட்டா கலெக்ஷன், நெக்ஸ்ட்டு ரிசோர்ஸ் சர்வே, அதை தொடர்ந்து வாட்டர்ஷெட் டெலினேஷன், நெக்ஸ்ட்டு லேண்ட் கேப்பபிலிட்டி கிளாசிஃபிகேஷன், நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன், மானிட்டரிங், எவால்யூஷன், மெயின்டெனன்ஸ். இப்படி ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் ஓரியன்ட் சம்மரி பார்க்கலாம் ஷார்ட்டாக. வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் பிளானிங் என்பது லேண்ட், வாட்டர், வெஜிடேஷன், லைவ் ஸ்டாக் ஆகிய இயற்கை வளங்களை இன்டகிரேட்டட் அண்டு சயின்டிஃபிக் முறையில் திட்டமிட்டு மேம்படுத்தும் செயல்முறை. இதன் முக்கிய நோக்கம் சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட், சஸ்டைனபிள் ரூரல் டெவலப்மெண்ட். ரிச் டு வேலி அப்ரோச் என்பது வாட்டர்ஷெட் மேனேஜ்மெண்ட்டின் மிக முக்கிய பிரின்சிபல்.
ரிமோட் சென்சிங் அண்ட் ஜிஐஎஸ் வாட்டர்ஷெட் டெலினேஷன், பிளானிங், மானிட்டரிங் மற்றும் ரிசோர்ஸ் மேப்பிங்க்கு பயன்படுகின்றன. டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமில் டெஃபனேஷன், அப்ஜெக்டிவ்ஸ், பிளானிங் ஸ்டெப்ஸ், ட்ரீட்மெண்ட் மெஷர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ரிமோட் சென்சிங் அண்ட் ஜிஸ் ஆகிய தலைப்புகளில் அடிக்கடி கேள்விகள் கேட்கப்படுகின்றன. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வில் see you on next class. இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.